வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் பலமுனை போரின் வேகம் அதிகரித்து ஒரே நேரத்தில் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கத்தால் ஏவப்பட்டு பாலிஸ்டிக் ஏவுகணை வெற்றிகரமாக வான் பாதுகாப்பு சாதனம் மூலம் இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ராணுவத்தின் கூற்றுப்படி இந்த ஏவுகணை இஸ்ரேலிய எல்லைக்கு வெளியே சுட்டு வீழ்த்தப்பட்டது. இறப்பு கடல் அதாவது டெட்சி பகுதியில் சைரன்கள் ஒலித்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியானது. பாலஸ்தீனியர்கள் மற்றும் லெபனானியர்கள் மீதான தாக்குதலை தடுக்கும் முயற்சியில் இஸ்ரேலின் நலன்கள் மீது தாக்குதலை நடத்தி வரும் ஏமனில் உள்ள ஹவுதிகள் இந்த ஏவுகணை ஏவல் பற்றி இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. லெபனானில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நடத்தும் தரை வான் தாக்குதல்களும் அதிகரித்துள்ளன. போர் நிறுத்த பேச்சுக்கள் ஒரு பக்கம் நடக்க, லெபனானில் இஸ்ரேல் தமது தாக்குதல்களை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. இன்று அதிகாலை லெபனானின் பால்பெக் ஹெர்மல் பகுதி மீது நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 47 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 22 பேர் காயமடைந்துள்ளனர் என்று பிராந்திய ஆளுநர் பஷீர் கூடார் கூறினார். இடிபாடுகளில் இருந்து மீட்பு நடவடிக்கைகள் இன்னமும் நடந்து வருவதாகவும் அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள நிலையில் இவர்கள் யார் என்ற தகவலை அவர் வெளியிடவில்லை. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவலின்படி வடகிழக்கு லெபனானின் பால்பெக் ஹெர்மல் பகுதியில் உள்ள ஹெஸ்பொல்லாவின் இராணுவ தளம் மீதுதான் அதிகாலை விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. தளத்தில் இருந்த ஹெஸ்பொல்லா செயற்பாட்டாளர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்தனர். முன்னதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் தங்களது சமீபகால ஊடுருவல் ஒன்றில் கிழக்கு பெகா பள்ளத்தாக்கு பகுதியில் ஒலித்தடையை உடைத்ததாக அறிவித்தது. இஸ்ரேலிய படைகள் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனான் மற்றும் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளை தாக்கி வருகின்றன. லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் NNAயின் கூற்றுப்படி இஸ்ரேலிய போர் விமானங்கள் மற்றும் பீரங்கி ஆயுதங்கள் தெற்கு லெபனானில் உள்ள நவாட்டிய நகரம் மீது இன்று காலை தாக்குதல்களை மேற்கொண்டன. நகருக்கு வெளியே உள்ள ஜனாடா கிராமத்தில் குறைந்தது 10 பீரங்கி குண்டுகள் இஸ்ரேலிய தரைப்படைகளால் வீசப்பட்டன. அதே நேரத்தில் தெற்கு லெபனானின் பின்ஜபில் நகரம் குறைந்தது 6 குண்டுகளால் தாக்கப்பட்டது. ஹைனன் மற்றும் கூனின் நகரங்களும் குறிவைக்கப்பட்டன. ஜக்மர் அல் ஷாஹிப் நகரம் மற்றும் அல் நவுன் கிராமத்தின் மீதும் இஸ்ரேலிய விமானங்கள் குண்டுகளை வீசியதாக NNA தெரிவித்துள்ளது. சற்று முன்தான் இந்த தாக்குதல்கள் நடந்தன என்பதால் சாத்தியமான உயிரிழப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 3583 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 15244 பேர் காயமடைந்துள்ளனர் என்று லெபனானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானிய ஆதரவு இயக்கத்தினரின் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்பு இன்று மற்றொரு இடத்திலும் ஏற்பட்டுள்ளது. அது லெபனானில் அல்ல, சிரியாவில். சிரியாவின் மத்திய நகரமான பால்மைரா மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல்களில் 79 ஈரானிய ஆதரவு இயக்கத்தினர் கொல்லப்பட்டுள்ளனர். இது காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து சிரியாவில் அதிக எண்ணிக்கையிலான ஈரானிய ஆதரவு இயக்கத்தினர் ஒரே தாக்குதலில் கொல்லப்பட்ட எண்ணிக்கையாகும் என்று மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இறந்தவர்களில் 53 பேர் சிரியர்கள் என்று அடையாளம் காணப்பட்டதாகவும் குறைந்தது 22 பேர் வெளிநாட்டினர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் ஈராக்கை தளமாக கொண்டு அல் நுஜாபா இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று போர் கண்காணிப்பு அமைப்பு கூறியது. மேலும் கொல்லப்பட்டவர்களில் 4 ஹெஸ்பொல்லாவுடன் தொடர்புடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய விமானங்களில் இருந்து 3 ஏவுகணைகள் ஏவப்பட்டு பால்மைரா நகரில் உள்ள இலக்கை தாக்கின. அந்த ஏவுகணைகள் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் இராணுவ தளத்தை தாக்கியது என்றும் தளத்தில் இருந்த பெரும்பாலானவர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் போர் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இப்போது ஈரானிய ஆதரவு இயக்கத்தினர் தங்க வைக்கப்படும் தளங்களை நேரடியாக தாக்க தொடங்கிவிட்டன என்பதையே லெபனானிலும் சிரியாவிலும் இன்று கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான ஈரானிய ஆதரவு இயக்கத்தினரின் எண்ணிக்கை காட்டுகிறது. தெற்கு லெபனானில் உள்ள கியாம் நகரில் படையெடுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக அதன் செயற்பாட்டாளர்கள் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹெஸ்பொல்லா கூறுகிறது. இன்று காலை முதல் இஸ்ரேலிய துருப்புக்கள் மற்றும் ராணுவ வாகனங்கள் மீது 7 முறை பீரங்கி மற்றும் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தியதாக ஆயுதமேந்திய லெபனான் குழு தெரிவித்துள்ளது. நகரின் தெற்கே அமைந்துள்ள வாடி அல் அசாஃபிர் என்ற இடத்தில் இஸ்ரேலிய துருப்புக்கள் குழு ஒன்று குறிவைக்கப்பட்டதாகவும் ஹெஸ்பொல்லா கூறியது. தாக்குதலில் என்ன சேதம் ஏற்பட்டது என்பதை ஹெஸ்பொல்லா வெளியிடவில்லை. இஸ்ரேலின் தெற்கு நெகேவ் பாலைவன பகுதியில் சந்தேகத்துக்குரிய வான்வழி இலக்கை அதன் வான் பாதுகாப்பு கண்டறிந்து அழித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. சம்பவம் முடிந்துவிட்டதாகவும் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தது. ஆனால் அது பற்றி விரிவாக கூறவில்லை.
ஈரானிய ஆதரவு ஈராக்கிய இயக்கங்களின் கொடைக்குழுவான இஸ்லாமிய எதிர்ப்பு நச்சு கூட்டணி தெற்கு இஸ்ரேலை நோக்கி ஆளற்ற விமானத்தை ஏவியதாக அறிவித்ததை அடுத்து இது வந்துள்ளது. மறுபக்கத்தில் காசாவிலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள். வடக்கு காசாவில் ஒரு இஸ்ரேலிய ராணுவ ஹெலிகாப்டர் கூடாரத்தின் மீது ராக்கெட்டை ஏவியது என்று காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பு கூறியது. அவர்கள் மேலும் வெளியிட்ட தகவலின்படி இலக்கு வைக்கப்பட்ட கூடாரத்தை அழித்தது மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள கூடாரங்களும் தீப்பிடிக்க வைத்தது. எல்லா இடங்களிலும் பரவிய கடுமையான தீயினால் இந்த கூடாரங்களில் குறைந்தது 10 கூடாரங்கள் அனைத்தும் எரிந்து நாசமானது. இப்போது அதிக மக்கள் தங்குவதற்கு இடமின்றி தவிக்கின்றனர். இந்த மக்கள் கடந்த சில மாதங்களாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து இந்த தற்காலிக கூடாரங்களில் தஞ்சமடைந்த மக்கள் தற்போது தங்கள் பிழைப்புக்கு தேவையான எந்த ஆதரவும் இன்றி திறந்த வழியில் உள்ளனர். கூடாரத்துக்குள் இருந்தவர்கள் உட்பட அந்த பகுதியில் இருந்து 8 பேர் படுகாயமடைந்தனர் என்றும் காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பு கூறியது. மக்கள் மத்தியில் ஹமாஸ் இயக்கத்தினர் தங்கியுள்ள கூடாரங்களை துல்லியமாக இலக்கு வைத்து தாக்குவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் கூறுகின்றன. இதற்கிடையில் அல்ஜிசனா தொலைக்காட்சியின் கூற்றுப்படி காசாவின் வடக்கு பகுதியில் ஜபாலியா மற்றும் பெய்ட்லாகியாவின் வடக்கு பகுதியில் உள்ள வீடுகளை இஸ்ரேலிய ராணுவம் திட்டமிட்டு இடித்து தள்ளுவதை தொடர்கிறது. நேரில் கண்ட சாட்சிகளின் கூற்றுப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் அடர்த்தியாக இருந்த பகுதிகள் இப்போது முற்றிலும் தட்டையாக தரைமட்டமாக உள்ளன. கடந்த சில நிமிடங்களில் கமால் அத்வான் மருத்துவமனை அருகே ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டதாக எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வந்தன என்று அல் ஜசீரா தகவல் வெளியிட்டுள்ளது.